ராமநாதபுரத்தில் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் புதிய சங்க கட்டடத்தை எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் திறந்து வைத்தார். ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி கழுக்கூரணி ஊராட்சி பேருந்து நிறுத்தம் அருகில் புதிதாக கட்டப்பட்ட பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் பெயரிலான புதிய சங்க கட்டிடத்தை எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் இலக்கிய அணி தலைவர் அன்வர் ராஜா பங்கேற்றார். இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட முத்தரையர் சங்க தலைவர் வேலுச்சாமி தலைமையேற்றார். தமிழ்நாடு முத்தரையர் சங்க மாநில தலைவர் அம்பலத்தரசு என்ற ராமலிங்கம், சிங்கத்தமிழர் முன்னேற்ற சங்க நிறுவனர் விஸ்வநாதன், தமிழ் தேசம் கட்சி நிறுவனர் கே செல்வகுமார், நடிகரும் மாநில இளைஞரணி செயலாளருமான ஆர்.என். பரதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட முத்தரையர் சங்க செயலாளர் செல்வம் வரவேற்புரை ஆற்றினார். ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம் புதிய கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையரின் ஆற்றலை புகழை எடுத்துரைத்தார். இதில் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவர் ரவிச்சந்திர ராமவண்ணி, முன்னாள் ஊராட்சி தலைவர் வேலுச்சாமி, மாவட்ட முத்தரையர் முன்னேற்ற சங்க செயலாளர் கீழக்கரை நண்டு முனியசாமி, மீனவர் கூட்டுறவு சங்க தலைவர் முத்துவேல் முகவை சேகர் உள்ளிட்ட திருப்புல்லானி ஒன்றிய தெற்கு நிர்வாகிகள், வடக்கு ஒன்றிய நிர்வாகிகள், மண்டபம் ராமநாதபுரம் கடலாடி ஒன்றிய நிர்வாகிகள், ராமேஸ்வரம் கீழக்கரை தாலுகா மாவட்ட முத்தரையர் கல்வி அறக்கட்டளை நிர்வாகிகள், மகளிர் அணியினர் உள்ளிட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முன்னதாக முத்தரையர் சங்க கொடியை மாவட்ட தலைவர் வேலுச்சாமி ஏற்றினார். மாவட்ட முத்தரையர் சங்க பொருளாளர் சுப்பிரமணியன் நன்றி உரை கூற நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நிகழ்ச்சிக்கு வருகை தந்தோர் அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது. முன்னதாக பள்ளி மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. பல்வேறு சங்கங்களை கடந்து நாம் அனைவரும் முத்தரையர் உறவின் முறை சொந்தங்கள் என்ற வகையிலே இன்று சிறப்பான முறையிலே இந்த மாவட்ட முத்தரையர் சங்க கட்டட திறப்பு விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வருக வருக என கூறி இந்த நல்ல நேரத்திலே வரவேற்கின்றேன். இன்று இந்த ராமநாதபுரம் மாவட்ட முத்தரையர் சங்க கட்டிடம் என்பது தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முத்தரையர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்ற நம்முடைய சமுதாயத்தை வளர்க்கும் விதமாக, நம்முடைய சமுதாயத்தை அங்கீகரிக்கும் விதமாக இது போன்ற மாவட்ட அலுவலகத்தை திறப்பதன் மூலம்தான் இந்த பகுதியிலே பெரும்பான்மையாக நம்முடைய மக்கள் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே வாழ்கிறோம் என்பதை உலகிற்கு பறைசாற்றுகின்ற வகையிலே இந்த திறப்பு விழா நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. ஆகவே இது போன்ற சமுதாய ஒற்றுமை மிக்க எழுச்சி மிக்க நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் நாம் வாழக்கூடிய பெரும்பான்மையாக வாழக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நம்முடைய முத்தரையர் மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் நம்முடைய சமுதாயத்திற்காக நம்முடைய ஒப்பற்ற மாநில தலைவர் ஐயா ஆர்வி அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த சமுதாய பணியை மக்களுக்காக உங்களுக்காக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிறார் என்பது நம்முடைய சமுதாய உறவின் முறை சொந்தங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போன்று இந்த ஆரம்ப காலகட்டத்திலே இந்த மாவட்டத்திலே
ஒரு மாவட்ட நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட முத்திரையர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வந்து கொண்டிருக்கும் அண்ணன் ஆர்.வி. பரதன் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட முத்திரையர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடலாடி ஒன்றியம், ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஒன்றியத்தில் அதனைத் தொடர்ந்து ஐயா கோவிந்தன் தத்தா அவர்களுக்கு பொன்னாடைப்படுத்தி கௌரவிக்கிறார்கள். சொந்தங்களே, இந்த கட்டிடத்தை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் அவர்கள் தான் திறந்திருக்க வேண்டும். நான் பார்க்காத சமுதாய தலைவர்களே இல்லை. 1967 இன்று வரை 60 ஆண்டுகளுக்கு மேல் இந்த பகுதியில் இருக்கின்ற கிராமங்கள் தோறும் நான் சென்று வருகிறேன். தேர்தலுக்காக மட்டுமல்ல, அந்த ஊரிலே நடைபெறுகின்ற விசேஷங்கள், அந்த ஊரிலே நடைபெறுகின்ற நல்ல காரியங்கள், அந்த ஊரிலே நடைபெறுகின்ற கெட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதிலே கலந்து கொள்வது என்பது என்னுடைய பழக்கம். எதற்காக இதை நான் இங்கு தெரிவிக்கிறேன் என்றால், ஒரு ஒற்றுமையை நம்முடைய மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதில் நம்முடைய சகோதரர்கள் முனைப்பாக இருந்து அந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி ஒரு கட்டிடத்தை இங்கு உருவாக்கி இருக்கிறார்கள். நான் மறந்துவிட்டேன் என்று வேலுச்சாமி நினைத்தாரா என்று தெரியவில்லை. ஆனால் நான் மறக்கவில்லை. அவர் மறந்தாரா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு கட்டிடத்தை கட்ட வேண்டும் என்று முதல் வேலுச்சாமி என்னிடம்தான் சொன்னார். வேண்டும் என்று இன்றிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு முன்பு அன்பு சகோதரர் வேலுச்சாமி அவர்கள் என்னிடம் சொன்னார். கவலையே பட வேண்டாம், ஒரு 3-4 நாட்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நீங்கள் கேட்ட பணத்தை நான் தந்து விடுகிறேன் என்று கேட்ட பணத்தை கொடுத்து விட்டேன். அதுதான் ஆரம்பம். முதலில் அதுதான் ஆரம்பமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆரம்பம். ஏன் அப்படி எனக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்றால், நிச்சயமாக சொன்ன காரியத்திற்கு இதை பயன்படுத்துவார்கள். ஒன்று, கண்டிப்பாக அந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் முனைப்பாக அவர்கள் எல்லாம் இருப்பார்கள் என்று அவர் மீது, வேலுச்சாமி அவர்கள் மீதும் அந்த சமுதாய மக்கள் மீதும் நான் வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக, அந்த அடிப்படையில் தான் நான் அதை முதலில் துவக்கி வைத்தேன். மாநில இளைஞரணி செயலாளரும் சிங்க தமிழர் முன்னேற்ற கழகத்தில் ராமநாதபுரம் மாவட்ட முத்திரையர் சங்க கட்டிட திறப்பு விழா. இந்த விழாவை திறந்து வைத்து விழா பேருரையாற்றுவதற்காக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் திறந்து வைப்பதாக நம்மிடத்தில் சொன்னது மட்டுமல்லாமல், முன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுடைய ஊருக்கு வருகிறேன் தம்பி, இந்த திறப்பு விழாவில் நானும் கலந்து கொள்கிறேன் என்று என்னிடத்தில் உறுதியளித்திருந்தார். இன்று திடீரென்று காலையில் சில அரசின் சார்பில் சில நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்ள வேண்டிய காரணத்தினால் கண்டிப்பாக மதியம் 1 மணி அளவில் வந்து இந்த விழாவிலே சிறப்புரை செய்வதாக என்னிடத்தில் சொல்லியிருக்கின்றார். நம்முடைய மாவட்ட முத்திரையர் சங்கத்தின் சார்பிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து எங்களை வரவேற்புரை ஆற்றிக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் ஆர்டி செல்வம் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர்
தலைமை உரையேற்கக்கூடிய அருமை பெரியவர் ஐயா வேலுச்சாமி அவர்களே, முன்னிலை உரையாற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கக்கூடிய மாநில தலைவர் தமிழ்நாடு முத்திரையர் சங்கம் அம்பலத்தரசு ஆர் மகாலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கு பெற்று நம்மளை கௌரவப்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் நம்முடைய ஆர்வி பரதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் நமக்கு பின்னால் சிறப்புரையாற்றுவதற்காக மாண்பு அமைச்சரோடு வருகை புரிந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய கே செல்வகுமார், நம்முடைய தமிழ்நாடு முத்திரையர் சங்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட கூடியிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னோடு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ராமநாதபுரத்துடைய நகர்மன்றத்துடைய துணைத் தலைவர் அருமை தம்பி பிரவீன் தங்கம், மரியாதைக்குரிய முன்னாள் மாவட்ட ஊராட்சிக்குழுடைய தலைவர் அருமை அண்ணன் ரவிச்சந்திர ராமவர்ணி, மண்டபம் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அருமை தம்பி KJ பிரவீன், ராமநாதபுரம் ஒன்றிய பெருந்தலைவர் அருமை சகோதரர் பிரபாகரன் மற்றும் மண்டபம் ஒன்றியத்தினுடைய செயலாளர் அருமை தம்பி முத்துக்குமார் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாக பெருமக்களுக்கும், ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து இந்த முத்திரையர் சங்க திறப்பு விழாவிற்கு நிர்வாகம் சார்பாக கிராமத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை முதலில் என்னை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் இந்த சங்கம் திறக்கிற பொழுது எண்ணி பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் எத்தனையோ மாமன்னர்கள் ஆட்சியில் இருந்திருக்கின்றார்கள். வரலாறு நமக்கு பல ஆதாரங்களை தந்திருக்கின்றது. ஆனால் தமிழ் நிலப்பரப்பில் மாவீரன் பேரரசராக பெருமிடுகு முத்திரையர் அளவிலே எந்த ஒரு மன்னனும் ஆட்சி செய்ததும் இல்லை, அது வரலாற்றிலும் இடமில்லை. தான் கண்ட 16 போரிலுமே அவர் வெற்றியோடு திரும்பியிருக்கிறார். இது வரலாறு நமக்கு பல்வேறு ஆதாரங்களை தந்திருக்கின்றது. ஒரு மன்னன் போருக்கு செல்கிறான் என்றால், போர் முகம் சேர்ந்திருக்கிறது என்றால், உடனே அந்த மன்னன் வாஞ்சி பூவை சூடி தன் மக்களிடத்திலே நீங்கள்லாம் தயாராக இருங்கள், நம் நாட்டின் மீது போர் வரப்போகிறது என்று தன்னுடைய மக்களை ஆதரவாக திரட்டுவது மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்திருக்கக்கூடிய சொத்துகளையும் கால்நடைகளையும் பாதுகாப்பாக வைத்துவிட்டு போருக்கு தயாராங்கள் என்று சொல்லக்கூடியதுதான் அந்த வாஞ்சிப்பூனுடைய அடையாளம். போரிலே கடந்துவிட்டு போரிலே வென்ற பின்னால் திரும்பி வருகிற பொழுதுதான் தமிழ் நிலப்பரப்பில் ஆண்ட எந்த ஒரு மன்னனும் வாகைப்பூவை சூடியிருக்கிறான். இது வரலாறு. ஆனால் தான் கண்ட 16 போரிலும் போர் முரசு கூட்டுவதற்கு முன்னாலே வாகைப்பூவை சூடி வெற்றியை பெற்று வந்த மாபெரும் பேரரசர் நம்முடைய பெரும்பிடுகு என்பதை யாராலும் மறந்துவிட முடியாது. இது அவருடைய வீரத்திற்கான எடுத்துக்காட்டு. அது மட்டுமல்லாமல் தமிழ் நிலப்பரப்பில் சதயமிலா கண்ட ஒரு பேரரசர் என்றால் அது நம்முடைய மாமன்னன் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிட முடியாது. இன்றொன்று மிகப்பெரிய ஆன்மீக சிந்தனையாளர் என்பதால் தான் மெய்கீர்த்தி என்று அவரை சொல்லப்படுகிறது. வீரத்திலும் சிறந்த மன்னனாக, ஆன்மீகத்திலும் சிறந்த மன்னனாக நமக்கு முன்னால் நம்முடைய முன்னோராக வாழ்ந்திருக்கிறார். அவர் கொண்ட நிலப்பரப்பு என்பது டெல்டா மாவட்டம் தஞ்சை நிலம் கொண்டு வாழ்ந்திருக்கிறார். அதனால்தான் தஞ்சை ஆண்ட மன்னர் மாமன்னர் என்று அவருக்கு பட்டம் சூட்டப்பட்டிருக்கின்றது. இதைவிட இன்னொன்றை சொல்ல வேண்டுமென்றால், தமிழர் நாவாய் மூலமாக பிற நாடுகளுக்கு சென்றான் என்பதற்கு எடுத்துக்காட்டு நம்முடைய பேரரசர் என்பதற்கு அந்த நாவாய் என்ற கல்வெட்டு நம்மளுக்கு அவரை அடையாளம் காண்கிறது. இது மட்டுமல்லாமல் ஒரே ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும் நினைக்கின்றேன். 16 போரிலே வாஞ்சிப்பூரில் தொடங்கப்பட்டு மாமரை வர அவர் கண்ட போர் அனைத்திலும் வெற்றி பெற்றவர். அவருடைய நினைவுகளை போற்றும் விதமாக இந்த மண்ணின் ஆதிக்குடி தமிழ் நிலப்பரப்பில் மிகப்பெரிய பேரரசராக வாழ்ந்த வம்சவெளிகள் நீங்கள் எல்லாம், ஏன் நாம் எல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்திருக்கிறார். அவருடைய நினைவு நாளில் இந்த முத்திரையர் சங்கத்தை நாம் இன்னைக்கு தொடங்கி இருக்கின்றோம். இது மட்டுமல்லாமல் வேளாண்குடி மக்களாக இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவரும் அவர்தான். அவருடைய வரலாறை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு பெரிய பேரரசுடைய
வம்சவழியாக இருக்கக்கூடிய நாமெல்லாம் தமிழ் பூர்வ குடிதாங்கிகளாக இருக்கக்கூடிய நாம் இந்த முத்திரையர் சங்கத்தின் மூலமாக சங்கம் என்ற சொல் என்ன என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கத்தமிழ் என்று பேர் படித்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள். சங்கம் என்பது அனைவரும் கூடி ஒரு நல்ல பல திட்டங்களை செய்வதற்கு தமிழில் உள்ள சொல்தான் சங்கம். அது தமிழ் முதல் சங்கம், இரண்டாம் சங்கம், மூன்றாம் சங்கம் என்று பல்வேறு சங்கங்கள் இருந்தாலும் நம்முடைய முத்திரையர் சங்கம் இன்று கூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரையர் சங்கம் கூட்டப்பட்ட இந்த நிலா விழாவிலே நீங்கள் எல்லாம் ஒன்று கூடி நல்ல பல திட்டங்கள் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வருவதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கடந்த 5 ஆண்டு காலத்தில் உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இந்த பகுதியிலே நான் பணியாற்றியிருக்கின்றேன். முந்தைய தினம் நம்முடைய மாண்பு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுது, இந்த நாட்டு மக்களுக்காக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எண்ணற்ற திட்டங்களை தந்திருக்கின்றார். ஆகவே எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பேர் ஆதரவாக நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கின்றார்கள். மிக விரைவிலே உங்களுடைய மாவட்டத்திற்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய திட்டங்களை எல்லாம் நம்முடைய பகுதிக்கு நான் சொல்ல இருக்கிறேன் தம்பி என்று இடத்திலே சட்டமன்றத்திலே உரையாற்றிக் கொள்ளும்போது பேசிக் கொண்டிருந்தார். அதைவிட இன்னொன்று என்றால், இதில் கூடியிருக்கக்கூடிய நம் சமூக மக்களில் 75 விழுக்காடு மீன்பிடி தொழிலை பூர்வீகமாக கொண்டவர்கள் தான் இதில் அதிகமாக நாம் இருக்கிறோம். நமக்காக நல்ல பல திட்டங்களை தந்திருக்கிற முதலமைச்சரை எண்ணி பாருங்கள். ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு மட்டும் பிரதித்துவமாக ஏறத்தாழ 500 கோடி ரூபாய்க்கு தமிழ்நாடு பாரம்பரிய மீனவர்களுக்காக நல்ல பல திட்டங்களை செய்திருக்கிறார். அவருடைய நல்ல ஆசையோடு இன்று தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சங்கம் என்பது நம்முடைய தீவு பகுதியிலும் ஒரு சங்கம் உருவாகி கொண்டிருக்கிறது. அடியனுடைய சிறிய முயற்சியில் கடந்த 10 ஆண்டு காலம் அது தடைபட்டு இருந்தது. என்னிடத்தில் தீவு பகுதியில் வாழக்கூடிய நம்மளுடைய முத்திரையர் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளாம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த சங்கத்தை எழுப்ப வேண்டும், அதை சங்கமாக மட்டுமல்லாமல் மண்டபமாக நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொன்னார்கள். அது கிடப்பில் இருந்ததை நான் நேரடியாக சென்று ஆய்வு பண்ணி பார்த்துவிட்டு நான் உதவி பண்ணுகிறேன். மிக விரைவிலே அது ஒரு கல்யாண மண்டபமாக பெரும்பிடுகர் பேரரசர் பேரால் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று தொடங்கி வைத்தோம். கட்டடத்தினுடைய வேலைகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது. மிக விரைவிலே அன்பு சகோதரர் இருக்கிறார், நம்முடைய அருமைக்குரிய சகோதரர் செல்லக்குமார், நம்முடைய மாண்பு அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் மிக விரைவில் அதையும் நாங்கள் திறக்க இருக்கிறோம். ஆகவே நல்ல பல திட்டங்களை தரக்கூடிய முதலமைச்சரை எண்ணிப்பார்கள். என்றும் இந்த சமூகத்திற்கு உற்ற துணையாக இருக்கக்கூடிய முதலமைச்சரை எண்ணிப்பார்கள். சங்கமாக நம்ம கூடியிருக்கிறோம். இந்த சங்கம் நல்ல பல வளர்ச்சிகள் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட முத்திரையர் சங்கத்திற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாவட்ட சங்கம் சார்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அவர்களினுடைய தவ புதல்வர் சிங்கத்தமிழர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் எங்கள் ஆருயிர் அண்ணன் டாக்டர் ஆர்வி பரதன் அவர்களுக்கு ராமநாதபுரம் மாவட்ட தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. எடுத்துருங்க.